வணக்கம். இன்னைக்கு பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்சிசிஸ்ட் சைக்கோபேத் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நார்சிசிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் வந்து அது வந்து இருக்கும். சரிங்களா? அது வந்து பெர்சன்டேஜ் வச்சு தான் வந்து இத வந்து கணக்கிடணும். இதுல வந்து ரொம்ப உச்சகட்டம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த மேலிக்னன்ட் நார்சிசம் அப்படிங்கிறது. அதாவது என்னன்னா, நார்சிசிஸ்ட் நேச்சரும் இருந்து, சைக்கோபேத் நேச்சரும் வந்து 2ம் வந்து சேரும்போது தான், இத வந்து மேலிக்னன்ட் நார்சிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, நார்சிசம் அப்படின்னாலே ஒரு சுயநல தன்மை வந்து வரும். இது வந்து சுயநலம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். சரிங்களா? பட் இதோட த அளவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த அளவுகோல வந்து தாண்டம்போது தான் நார்சிசிஸ்ட் நேச்சர்ஸ் வந்து நெறைய வந்து வர ஆரம்பிக்கும். அ அதாவது சுயநலம் வந்து நெறைய ஆரம்பிக்கும். சைக்கோபத் அப்படிங்கும்போது இரக்கமே இல்லாமல் வந்து இருக்கும். இது 2ம் வந்து சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு ம் இந்த குணாதிசயங்கள் அதாவது இந்த மாரி பெர்சனாலிட்டி இருக்கிற பீப்பிள் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான பீப்பிள். சரிங்களா? ஸோ, இது வந்து நம்ம வந்து அதாவது நம்ம வாழ்க்கையில வந்து இந்த சைக்காலஜிக்கலாவும் இந்த பண்புகளை எல்லாமே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அ இப்போ நீங்க எந்த ஒரு இதுல போனாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சரா இருக்கிறீங்க அப்படின்னா, அ இதுல வந்து இந்த சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து அ இந்த டெட் எழுதும்போதெல்லாம் வந்து குடுப்பாங்க. அதுமாரி பிஎட் பண்ணும்போது வந்து இது ஒரு பாடமாவே வந்து வச்சிருப்பாங்க. ஸோ ஏன் அப்டின்னா, ஒரு குழந்தைகளோட மனநிலைய வந்து புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற இதுக்காண்டி. அப்ப இந்தந்த இதெல்லாம் இருக்கு. அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து நீங்க பிஎட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கும். அதாவது இந்த மாரி குழந்தைகள் எந்தெந்த கேரக்டர்ஸ் எல்லா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்களுடைய ஹிஸ்டரி எடுக்கிறது, அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து உள்ள ஆர்வமா தெரிஞ்சு, நம்ம வந்து அத வந்து உணர்ந்து, நம்ம வந்து படிச்சு, அதுக்கப்புறம் போயி ஒரு டீச்சிங் தொழிலுக்கு போற டீச்சர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப லெவல் வந்து அந்த குழந்தைகள பராமரிக்கிறது வந்து அவ்ளோ அழகா வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா, இந்த மாரி இத வந்து அவங்க நெறைய வந்து தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ, அப்ப வந்து வருங்கால ஜெனரேஷன்ஸா இருக்கட்டும், என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம் அந்த அறிவுத்திறன் வந்து வளரும். சரிங்களா? அதாவது ஒரு குருட்டடியில போய் எல்லாத்தையுமே நம்பி, பைத்தியக்காரத்தனமான செயல்களை எல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க. புரிதல் வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். அ ஓகே, இந்த டாபிக் குள்ள போகலாம் நம்ம. ஸோ இந்த 2 நேச்சர் வந்து ரொம்ப அழிவுகரமான ஆளுமை தன்மை கொண்டது. சரிங்களா? ஸோ இவங்க எப்படி இருப்பாங்க? இப்ப நார்சிசிஸ்ட் அப்படின்னாலே சொல்லியாச்சு. இவங்க வந்து நான் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானவன். அதேமாரி வந்து என்னைய வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. சரிங்களா? நம்மளுக்கு கீழ தான் எல்லாருமே. எல்லாருமே நம்மளுக்கு கீழ ஆனவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு இது இருக்கும். ஆனா இந்த சைக்கோபாத்ங்கிறது எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவங்களுக்கு வந்து உணர்வற்ற கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அடுத்தவங்கள் உணர்வை வந்து புரிஞ்சுக்கிற தன்மையே வந்து இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. சரிங்களா? ஸோ, அம் அந்த மனசாட்சி இல்லாமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. மனசாட்சி இல்லாமை. அடுத்தவங்கள பார்த்து ஒரு பச்சாதாபம் இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் வந்து இணையிற ஒரு கேரக்டரா வந்து இருப்பாங்க. இவங்க வந்து என்ன இது பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் வந்து ரொம்ப சிறப்பானவன். எனக்கு வந்து மனசாட்சி எல்லாம் வந்து தேவை கிடையாது. நான் சொல்றதான் அதாவது ஈகோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஈகோலே வந்து ஹையஸ்ட் ஈகோ. இப்ப நான் எப்படி நார்சிசிஸ்ட்ல வந்து கிராண்டியோஸ் சாரி மேலிகன் நார்சிசிஸ்ட்னு சொல்ற மாரி, ஈகோல வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராண்டியோஸ் ஈகோ அதாவது மிகப்பெரிய வந்து ஈகோ. ஏன் வந்து இவங்களுக்கு வந்து இந்த கிராண்டியோஸ் ஈகோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவங்களோட உணர்வுகளை வந்து இவங்க வந்து புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. சரிங்களா? எம்பத் அப்படிங்கிறது வந்து இவங்கட்ட வந்து இருக்கவே இருக்காது. ஸோ, நான் தான் எனக்கு வந்து எல்லாமே தெரியும். நான் தான் வந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லயே வந்து மற்றவர்கள் வந்து என்னைய வந்து பாராட்ட முடியும். அ பாராட்டணும். நான் ஆனா வந்து மற்றவங்களுக்கு வந்து நான் வந்து எதுவுமே வந்து செய்ய மாட்டேன். மற்றவங்கள் வாழ்க்கை வந்து அழிஞ்சாலும் எனக்கு வந்து கவலையே கிடையாது. இவங்க வந்து
மிகப்பெரிய வஞ்சக நாடகத்தை வந்து அரங்கேற்றுவாங்க. சரிங்களா? மேனிப்புலேஷன் மாஸ்டர்ஸ். ஸோ அந்த வார்த்தையெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். நார்சிசிஸ்ட்லயே வந்து உச்சக்கட்ட நார்சிசிஸ்ட், மேலிக்னன்ட் நார்சிசிஸ்ட்டா இருப்பாங்க. ஈகோலே நீங்க பார்த்தீங்கன்னா, கிராண்டியோஸ் ஈகோவா இருப்பாங்க. மாஸ்டர்ஸ்லயே மேனிப்புலேஷன்ஸ் மாஸ்டர்ஸா இருப்பாங்க இவங்க. ஸோ வந்து இவங்க வந்து இவங்களோட இலக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏமாற்றுறதா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ மற்றவங்கள் விமர்சனத்தை வந்து இவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம இவங்க வந்து இவங்கள வந்து தற்காத்துக் கொள்றது தான் வந்து இவங்க வந்து ரொம்ப வந்து அம் ரொம்ப ரொம்ப குறிக்கோளா இருப்பாங்க. சரிங்களா? ஆனா இவங்க வெளிய பார்க்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிய வந்து இவங்களோட இது வந்து சுத்தமா வந்து தெரியாது. ஏன்னா, இந்த நார்சிசிஸ்ட் கேரக்டரிஸ்டிக் நேச்சர்ஸே இருக்கிற பீப்பிள வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப 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 வந்து கஷ்டம். சரிங்களா? எ இதை வந்து உள்தன்மையோட நீங்க ரொம்ப வந்து ஒரு ஒரு லெவலுக்கு இதெல்லாம் வந்து காமன் அறிவ வச்சுலாம் நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதான் அந்த சைக்காலஜி இந்த மாரி படிப்புகள் எடுத்தா நம்ம மத்த படிப்புகள் நம்ம வந்து இப்போ ஒரு டிகிரி எடுத்துட்டோம், இதெல்லாம் தெரியும் அப்படின்னா வந்து கிடைக்காது. சரிங்களா? சைக்காலஜிக்கலா வந்து சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சா தான் இந்த மாரி பீப்பிள வந்து ரொம்ப எளிதா வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கட்ட இருந்து இ இ இவங்க கிட்ட பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட பட் பட்டவங்கட்ட பட்டவங்க வந்து மீள்றதே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அ ஒரு மனசாட்சியின்மை இல்லாத பீப்பிளா இருப்பாங்க. வஞ்சகத்தன்மையோட இருப்பாங்க. ஸோ அடுத்தவங்களே வந்து குறை சொல்ற ஒரு பீப்பிளா வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தன்மைகள் வந்து நெறைய இருக்கும். இப்ப வெறுமனே நார்சிசிஸ்ட் நேச்சர் இருக்கிறதுனா, அவங்க வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து பெருமைப்படுத்திப்பாங்க. நான் தான் இத செஞ்சேன். என்ன விட உயர்ந்தவன் இல்ல. நான் தான் பாரு, நான் வந்து அ அ நான் தான் இத பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாராட்டு வேணும். இப்ப நார்சிசிஸ்ட் பீப்பிளே மோஸ்ட்லி என்னன்னா, அவங்கள வந்து பாராட்டணும். கவனம் வந்து அவங்க அவங்க கிட்டயே இருக்கும். அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிற ஒரு நேச்சர்ஸ் வந்து இருப்பாங்க. ஆனா, வெளியில பார்த்தம்போது என்ன தெரியும்னா, ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க. ரொம்ப சார்மா இருப்பாங்க. ஆனா, அவங்க உள்ளுக்குள்ள வந்து அவங்க ரொம்ப வந்து இன்செக்யூரிட்டியா வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க தான் சிறந்தவன் அப்படிங்கிற உணர்வை வந்து மற்றவங்கட்ட இருந்து நான் வந்து பெற வேண்டும் அப்படிங்கிறதுல தான் வந்து அவங்க வந்து குறிக்கோளா இருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு நார்சிசிஸ்டோட நேச்சரா இருக்கும். ஆனால் சைக்கோபாத் என்கிறது சுத்தமா வந்து அவங்களுக்கு வந்து இரக்கமே வந்து இருக்காது. மனசாட்சியே வந்து இருக்கவே இருக்காது. சரிங்களா? பிறரை எப்படி வந்து மேனிப்புலேட் பண்ணி, தன் நலனுக்காக, அதாவது சுயநலத்தின் உச்சம். தன் நலனுக்காக எதையும் வந்து அவங்க வந்து செய்வாங்க. சட்டத்தை வந்து மீறுவாங்க. வன்முறைகள் வந்து அ வன்முறை வந்து நடந்துருச்சு அப்படின்னாலும், எந்தவித குற்ற உணர்வும் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அவங்களோட நோக்கம் அப்படிங்கிற பார்க்கும்போது, அதிகாரம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து தன் கட்டுப்பாட்டுல ரசித்தல், தன் விருப்பத்தை வந்து சாதிக்கணும். தன் விருப்பம் என்ன? அத வந்து சாதிக்கணும். அந்த நேச்சர் தான் வரும். ஸோ இந்த மாரி இந்த நார்சிசிஸ்டும் அப்ப சைக்கோபாத்தும் சேரும்போது, நீங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து பயங்கரமானவங்களா வந்து இருப்பாங்க. வெளிய இருக்க மாட்டாங்க. நான் வெளிய வந்து ரொம்ப சார்மா, ரொம்ப வந்து நல்லவங்க மாரி வந்து நடிப்பாங்க. பிறரை வந்து மயக்கி, இவங்க வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது பிறர் வந்து வலிய கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அனுபவிப்பாங்க. இது வந்து நார்சிசிஸ்ட்ல வந்து உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, பிறரை வந்து துன்பப்படுத்தி அவங்களோட சிரிப்பில் வந்து இவங்க வந்து ஆனந்தம் அடைவாங்க. இவங் இவ் இந்த நேச்சர் வந்து நார்சிசிஸ்ட்லயும் இருக்கும். ஸோ இந்த நார்சிசிஸ்டும், சைக்கோபாத்தும் சேரும்போது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும். இப்ப நார்சிசிஸ்ட் கேரக்டர்ஸ் மட்டும் இருக்கு. இப்போ ஃபார் 10% 20 எல்லாருக்குமே இது நார்சிசிஸ்ட் கேரக்டர் இருக்கும். சரிங்களா? சுத்தமா வந்து சுயநலம் இல்லாமல் வந்து வாழ்க்கையில வந்து இருக்கவே முடியாது. ஸோ இருக்கும். பட் இவங்க வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணுவாங்க, எப்ப பார்த்தாலும் பிறர் வந்து பாராட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. கொஞ்சம் உச்சக்கட்ட நார்சிசிஸ்ட்டா இருந்தா. இந்த சைக்கோபாத் வந்து சுத்தமா உணர்வே இருக்காது. கருணை அப்படிங்கிறதே ஒண்ணுமே இருக்காது. பிறர் துன்புறுத்தினாலும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கவலையே படமாட்டாங்க.
ஸோ 2ம் சேரும்போது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும். இவங்க வந்து எப்பவும் வன்முறை மனநிலையில தான் வந்து இவங்க வந்து இருப்பாங்க. சரிங்களா? உள்ளுக்குள்ள இருப்பாங்க. வெளிய பார்க்க வந்து தெரியாது. ஸோ இவங்க அதான் என்னைக்குமே வந்து இந்த வெளிய ரொம்ப அமைதியா இருக்கிறான். இவன் வந்து ரொம்ப நல்லவன். இவன் வந்து இவனோட அமைதி தான் வந்து வந்து இவன வந்து வெற்றிக்கு கொண்டு போகுது. அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வந்து இவங்களுக்கு வந்து எடுபடாது. இவங்க வந்து உள்தன்மையில வந்து ரொம்ப வன்முறைய வந்து இவங்க வந்து வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த நார்சிசிஸ்ட், சைக்கோபாத் கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இவங்க அழகா சார்மா அவங்க மேனிபுலேஷன்ஸ் தன்மைய வந்து இவங்க வந்து ரொம்ப இதா எடுப்பாங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தவறே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க மேல பழிய போடுவாங்க. அடுத்தவங்க வலிய வந்து இவங்க உணரவே மாட்டாங்க. சரிங்களா? பிற துன்பத்துல கூட இவங்க வந்து சிரிப்பாங்க. அ பரிஹஸ் அ அதாவது சிரிப்பாங்க. எள்ளிய நகையாடுவாங்க. அதான் வந்து எம்பத் அப்படிங்கிறது வந்து பிறர் வலிய உணர்றவன் தான் வந்து எம்பத். அவன் தான் வந்து பிறருடைய வலிய வந்து என்னைக்கு எவன் ஒருத்தன் உணர்றானோ அவன் தான் மனுஷனே நம்ம வந்து கேட்டகரியில எடுப்போம். சரிங்களா? இந்த மாரி எம்பத்தே இல்லாத ஜடத்தை எல்லாம் வந்து ஒரு மனுஷ கேட்டகரியாவே இருக்க மாட்டோம். இவங்க தான் வந்து உச்சக்கட்ட மேலிகன் நார்சிசிஸ்டா வந்து இருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே இவங்க கண்ட்ரோல்ல வந்து இவங்க வச்சுக்கிடணும். அந்த அந்த கான்செப்ட்லயே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. தேவையில்லைன்னா ஒண்ணுமே இல்லாத மாரி அவங்க வந்து போயிருவாங்க. சில நேரம் வந்து ரொம்ப கோவமான மனநிலை இருப்பாங்க. வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குளிர்ந்த மனநிலை, எந்தவித உணர்வும் வந்து இவங்களுக்கு வந்து இருக்காது. இவங்க இவங்க கிட்ட வந்து இருக்காது. ஃபேக்கா நெறைய ப்ராமிசஸ் வந்து குடுத்துட்டு லாஸ்ட்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதர் மது ம பிறரோட பெயின வந்து ரொம்ப ரொம்ப இவங்க வந்து ரசிப்பாங்க. ரொம்ப சாடிஸ்ட் கேரக்டர்ஸா வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களோட வந்து நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட எனர்ஜி வந்து டோட்டலா வந்து ட்ரெயின் ஆயிரும். மன அழுத்தம் வந்து ரொம்ப கிடைக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரஷன்ஸ் வரும், கோபம் வரும், கில்ட் ஃபீல் எடுக்கும். அதுக்கப்புறம் கன்ஃப்யூஷன் ஸ்டேட், செல்ஃப் டவுட் இது எல்லாமே இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பீப்பிள்ஸோட நீங்க வந்து பயணிக்கும்போது உங்களுக்கு வந்து வந்துரும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இவங்கட்ட இருந்து நம்ம வந்து விலகி இருப்போம். இவங்க வந்து திருந்துவாங்களா அப்படின்னு கேட்டா, ஒரே வார்த்தை நோ. சரிங்களா? ஸோ நம்ம தான் வந்து இவங்கட்ட இருந்து பாதுகாப்பா வந்து இருந்துக்கணும். ஸோ இந்த மாரி மனநிலை உள்ள கேரக்டர்ஸையும் வந்து நெறைய நான் ஏற்கனவே பலவாட்டி நான் வந்து சொல்லியிருக்கேன். நார்சிசிஸ்ட் பத்தி வந்து படிங்க. இந்த மாரி சைக்கோபாத்த பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஜெனரல் நாலேட்ஜ் சரிங்களா? அப்பதான் வந்து லைஃப்ல வந்து ம் நம்மளோட வந்து சுயத்த வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். நம்ம எவ்வளவு பவர்ங்கிறதே வந்து இவங்க உணர மாட்டாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இவங்க வந்து மேனிபுலேஷன் மாஸ்டர்ஸா இருப்பாங்க. சரிங்களா? பவரே வந்து இவங்க வந்து அமுக்கிருவாங்க. நம்மளுக்குள்ள இருக்கிற பவர்ஸே வந்து வெளிய வரமாட்டாங்க. ஏன்னா, இவங்க தானே வந்து பெரிய ஆள் அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி அத வந்து செயல்படுத்துவாங்க. ஸோ, அடுத்தவங்க வலிய வந்து ரசிப்பாங்க. கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே வந்து இவங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. எம்பத்துங்கிறதுக்கு இவங்க இருக்கவே இருக்காது. ஸோ, இந்த மாரி வித்தியாசமான டாபிக் மீன்ஸ் இந்த மாரி சில யாராவது சொல்றாங்க அப்படின்னா, அது என்ன அப்படின்னு போய் தேடுங்க. சிந்திங்க. என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பொறுமையா யோசித்து நிதானமா வந்து இந்த மாரி கேரக்டர்ஸான பீப்பிள்ஸ வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு, சிந்திச்சு வந்து வாழ்க்கையில வந்து செயல்பட்டா தான் வந்து மனிதன் வந்து மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ தேவையில்லாம வந்து இந்த மாரி பீப்பிள்ட்ட சிக்கி லைஃப வந்து இழக்காதீங்க. இவங்கட்ட இருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, ஒரு உணர்வற்ற ஒரு ஜடத்திட்ட இருந்து வந்து ஈவு இரக்கமில்லாத ஒரு ஜட பீப்பிள் மேல வந்து தேவையில்லாம போய் அன்ப வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து வெளியும் வர முடியாம தான் வந்து இவங்க வந்து இந்த மாரி பீப்பிள்ட்ட சிக்குனவங்க ரொம்ப சாவாங்க. சரிங்களா? அத வந்து அவங்களோட சுயரூபம் வந்து தெரியும்போது, இ இ இவங்களுக்கு வந்து அத ஏத்துக்கொள்ளவே முடியாது. ஸோ அவங்க உணர்ச்சி கிடையாது. சரிங்களா? அவங்க வந்து போயிருவாங்க. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து உணர்ச்சி இருக்கும்ல. ஸோ சுயநலமா இருக்க மாட்டாங்க. அடுத்தவங்க துன்பத்தில் வந்து பங்கு எடுக்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனா இவங்க மேனிபுலேஷன் மாஸ்டர்ஸா இருக்கும்போது உங்களுக்கு வந்து இத கண்டுபிடிக்கிற திறன் தான் வேணும். வேற எதுவுமே வேண்டாம்.
இந்த மாதிரி பீப்புளை வந்து கண்டுபிடிக்கிற திறன் இருந்துட்டாலே போதும். எந்த மாதிரி பீப்புளையும் வந்து நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணி இதெல்லாம் வந்து இந்த ரெட்டை சுடர் பயணத்துல வரும்போது இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து இறையாவே நம்மளுக்கு வந்து காட்டும். ஆக்சுவலா இன்னைக்கு நான் காலையில நான் எடுத்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது டார்க் ஃபோர்ஸ், அதாவது இதோட சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் தான். அதாவது டார்க் ஃபோர்ஸ் வந்து எப்படி நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்ணி நம்மளோட சுயத்தை வந்து வந்து எப்படி இது பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் நான் காலையில டாபிக் எடுத்தேன். அப்புறம் திடீர்னாப்புல தான் இந்த வார்த்தை வந்து நான் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப வந்து சரி ஓகே இதை பத்தி பேசும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாளைக்கு நான் அதை பேசுறேன். நீங்க அதையும் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த மாதிரி டார்க் ஃபோர்ஸஸ் வந்து எப்படி வந்து நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அதாவது எமோஷனலா, மென்டலா, பிசிக்கலா எல்லா விதத்திலையும் இவங்களோட அட்டாக் வந்து இருக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம வந்து எப்படி தப்பிக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம ரெட்டை சுடர் பயணத்துல வந்து நிறைய வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து எப்படி நம்ம கொண்டு வருவாங்க, அதாவது நம்மளுக்கு எப்படி தெரியும், ஏன் வந்து இதை படிக்க சொல்றாங்க, அதாவது பிரபஞ்சம் வந்து இந்த மாதிரி டாபிக்கை வந்து நம்மளுக்கு எதுக்கு கொடுத்து நம்மளுக்கு வந்து அந்த நாலேஜை நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அவ்வளவா ரொம்ப லெவல் வந்து இதை பத்தினா வந்து நிறைய தெரிஞ்சிருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து பிறருக்கு வந்து விழிப்புணர்வுக்காண்டி நம்ம வந்து சொல்ல முடியும். ஒரு பாயிண்ட் சரிங்களா. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கே வந்து இதை வந்து தெரிய வைக்கணும். ஏன் அப்பதான் இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து உங்களுக்கு வந்து காட்டும். இப்படி காட்டும் போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. உங்களோட இன்ட்யூஷன்ஸ் பவர்ஸ் வச்சுட்டு நீங்க வந்து இதை வந்து கண்டுபிடிக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த குண்டலினி ஆற்றல், இப்ப நான் அதை பத்தி தான் வந்து காலையில பேச வந்தேன். அதாவது குண்டலினி சக்தி வந்து எழும்பும் போது கண்ணுக்கு தெரியாத நிறைய டார்க் ஃபோர்சஸ், அதாவது ஸ்பிரிச்சுவலி பிட்ரேஸ் வந்து நிறைய இருக்கும் சரிங்களா. அந்த பிட்ரேஸ்ல இருந்து நீங்க வந்து மீளணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி டாபிக் தெரிஞ்சாதான். அதாவது இது வந்து பூமியில் நடக்கிற ஒரு டாபிக். இதே மாதிரிதான், அதாவது அண்டத்தில் உள்ளதான் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 கோர்வையா தான் வரும் சரிங்களா. சோ நீங்க ரொம்ப போக 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 நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு சம்பந்தம் வந்து உங்களுக்கு வந்து கோர்வையா தான் வந்து இருக்கும். இப்போ வந்து நீங்க மேல போக போக, இப்போ ஃபார் ஒரு 12 சக்ராஸ் இந்த மாதிரி நீங்க வந்து போகும்போது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டார்க் ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணும்னா, இந்த மேனிப்புலேஷன்ஸ் பண்ணும். இந்த மேனிப்புலேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நார்சிசிஸ்ட் சைக்கோபேத் தன்மை கொண்டதாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா நான் காலையில பேச வந்த டாபிக்கே இதுதான். இந்த மாதிரி ஏன் அப்படின்னா, இது வந்து உச்சம் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனால உங்களுக்கான வரவேண்டிய நீங்க வந்து சக்ராஸே வந்து இந்த மாதிரி டார்க் ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணாம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கும். எப்படி அப்படின்னா, எமோஷனலா உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணும். எமோஷனலா இது கண்ட்ரோல் எடுத்துரும் சரிங்களா. அதுக்கு அதாவது நிறைய உடல் இருக்குன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது சூட்சமோட சப்டில் பாடிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுலயும் இதோட கண்ட்ரோலை வந்து எடுக்கும் போது எமோஷனலா உங்களை வந்து ஒரு கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிடும். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது சூட்சம உடலுக்குள்ளேயும் வந்து பூந்து ஒரு கண்ட்ரோல் எடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களை மைண்டை வந்து மேனிப்புலேட் பண்ணிரும். அவங்க சொல்றது படிதான் நீங்க வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு பப்பட் மாதிரி உங்களை வந்து யூஸ் பண்ணிரும் சரிங்களா. நீங்க வந்து அடி முட்டாளாக நீங்க வந்து ஆயிருவீங்க. இது வந்து நடக்கும். இது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரெட்டைச்சுடர் பயணத்துல எப்ப நடக்கும்னா, ஹையர் சக்கராஸ் நீங்க போக போக இந்த மாதிரி இதை வந்து நீங்க வந்து அனுபவிப்பீங்க. சோ இதை தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இறை வந்து இந்த மாதிரி இதை வந்து உங்களுக்கு வந்து கத்துக்கிறதுக்காண்டி நிர்பந்தம் கொடுக்கும். எனக்கெல்லாம் ஸ்டார்டிங் வந்து அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு விஷயம் வந்து பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுது அப்படின்னா அதை வந்து அப்படியே விடக்கூடாது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து நீங்க வந்து கத்துக்கிடணும் சரிங்களா. லைஃபே வந்து ஒரு லெசன் தான். நம்ம பாடம் படிக்க தான் வந்து இங்க வந்திருக்கோம் சரிங்களா. அது வந்து புக்கு படிப்பு அப்படிங்கிறது நம்ம ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் படிச்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து ஆயுத பூஜை. ஸோ புக்கு வந்து நம்ம எல்லாம் படிச்சாச்சு சரிங்களா. அந்த 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 அறிவு நம்மளுக்கு அப்போ வந்து அந்த புத்தகம் கொடுத்த அறிவு இருக்கு சரிங்களா. அதையும் தாண்டி நிறைய அறிவுகள் வந்து நம்ம லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி
நிறைய வித்தியாசமான ஒரு இதை வந்து நீங்க கத்துக்க லைஃப் லெசனை நீங்க கத்துக்க முதல்ல மெயினா என்ன, நம்மளுக்கு வந்து லைஃப் லெசன்ஸ் தான் தெரியும். அடுத்தவங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி இந்த தன்மையில் வந்து இப்படி இருக்கிறாங்க. இப்போ ஒண்ணும் இல்லை, நீங்க டீச்சர் தொழிலுக்கே போனா உண்மையாலுமே ஒரு டீச்சிங், அதாவது எல்லா சிஸ்டமுமே கரெக்டா தாங்க. எல்லா வந்து இப்போ டீச்சிங் போகும்போது நான் வந்து பிஎட்ல நான் வந்து அனுபவிச்சிருக்கிறேன். நான் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இதை தான் வந்து நம்ம ட்ரெயின் அப் பண்றாங்க. ஆனால் ஆழமாக உணர்ந்து அதை வந்து நம்ம கத்துக்கிடலங்கிறதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. சரிங்களா? எல்லாமே வந்து இருக்கு. மனப்பாடமா வந்து கத்துக்கிட்டு, இல்ல ஏனோ தானமா கத்துக்கிட்டு பிஎட் முடிக்கணும் அப்படிங்கறது கத்துக்கிட்டு வந்து நம்ம வந்து வந்துருதோம். அனுபவபூர்வமா வந்து பல செயல்கள் வந்து செய்யறது கிடையாது. அதுதான் வந்து அது வந்து ஃபெயிலியர் ஆகுது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா டீச்சர்ஸும் இதை வந்து உள்ளார்ந்து அவங்க படிச்சு அவங்க அதுக்கப்புறம் போகும்போது வருங்கால குழந்தைகளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து டீச்சர்ஸ் வந்து இது பண்ணலாம். வருங்கால ஜென்ரேஷனை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு டீச்சர்ஸ் கையில தான் எல்லாமே இருக்கு. ஸோ அவங்களுக்கு முதல்ல அவங்க கத்துக்கும் போது இந்த விஷயங்கள் இருக்கு, அதை வந்து தெளிவா புரிஞ்சு அறிஞ்சு அவங்க வந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க குழந்தைகளை வந்து அவங்க ட்ரெயின் அப் பண்றதுக்கு வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். ஏன்னா அந்த சிறு வயதில் ட்ரெயின் அப் பண்ணாதான் அந்த குழந்தைகள் வந்து நல்ல விதமாக அவங்க வந்து வளருவாங்க. வாழ்க்கை பாடத்தை வந்து நிறைய கத்துப்பாங்க. யார் ஏமாத்துறா, யார் நடிக்கிறா, யாரு போலியா வேஷம் போடுறா, எதுக்கு இப்படி பண்றாங்க, அவங்க மோட்டிவ் என்ன, இதனால என்ன கிடைக்குது நம்மளுக்கு, ஏன் நம்ம வந்து இதை செய்யறோம், எதற்காக செய்யறோம், நம்ம ஏன் இந்த புவிக்கு வந்து வந்திருக்கோம், என்ன என்ன கத்துக்க வந்திருக்கிறோம், இதெல்லாமே நிறைய இருக்கு. அது எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிற இது வந்து வரும். ஸோ நீங்க ஒரு டாபிக் உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் காட்டினா அந்த டாபிக் பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சு உங்களால யாருக்கு சொல்ல முடியுமோ அதை வந்து சொல்லுங்க. இப்ப இங்க கேட்கறவங்களே, நான் என்கிட்ட பேசுனவங்க நிறைய பேர் வந்து நிறைய நாலேஜபிளான நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்றாங்க. ஆனா அவங்க எல்லாருமே ஒரு யூடியூப்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நீங்க வந்து ஒரு ஆரம்பிங்க. நீங்க ஆரம்பிச்சு நீங்க சொல்லுங்க. நல்ல கருத்துக்களை வந்து மக்களுக்கு வந்து பதிவிடுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு விஷயங்களை வந்து கொடுக்கும்போது உங்களை அட்லீஸ்ட் நிறைய பேர், அதாவது லேக்ஸ் கணக்கிலான ஃபாலோவர்ஸ் இருக்கணும் கிடையாது. ஒரு 10 பேர் கேட்டாலும் சரி, இல்ல ஒரு 5 பேர் கேட்டாலும் சரி, அதுல ஒருத்தங்க மனம் மாறினாலும் சரி, இது வந்து நன்மையை தான் வந்து கொண்டு போய் முடியும். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நான் அந்த டாபிக் பத்தி நான் வந்து பேசுறேன். நம்ம ரெட்டை சுடர்ல வந்து அதாவது ஹையர் சக்ராஸ், அதாவது 7 சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் நடந்து ஒரு இது பண்ணும்போது ஹையர் சக்ராஸ் போகும்போது இந்த மாதிரி பிளாக் இது அட்டாக் எப்படி இருக்கும், அது அந்த இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். ஓகே, தேங்க்யூ.